எங்கே போகிறீங்க? பாலக்காடா? கேரளா. உன்னை பார்த்தா ஆலப்புழா போகிற மாதிரி தெரியலையா? ஃபாரின் போகிற மாதிரி கெட்டப்பில் பயங்கரமாக இருந்தது. தாய்லாண்டு போறியா? ட்ரெயின் வந்துருச்சு. ஏறி ஏறி போ. போலாம் 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 போலாம். ரை சீட் நம்பர் பார்க்கல, ஒரு நிமிஷம். சீட் எங்கே போகிறாங்கிற சொல்ல மாட்டேன். சர்ப்ரைஸ். ஆமாம். யூ ஹேவ் டு சே எனிதிங். எஸ் சொல்லு. 2026லேருந்து நிறைய ட்ரிப் போகலான்னு சொன்னால் நான் செகண்ட் லாங் கேப்புக்கு போகிறோம். 6 மாதம் ஆச்சு. துட்டு இருந்தால் எங்கே வேணால் போகலாம் வரலாம். துட்டு தான் வேணும் போகிறது. 26 ஆரம்பிச்சதுலேருந்து அடிக்கடி ட்ரிப்புக்கும் போகலான்னு சொல்லிட்டு வருஷமே முடியாது. 6 மாதம் ஆச்சு. இப்போதான் செகண்ட் ட்ரிப். சேலரி வாங்கணும்னா நேராக போய் நகை கடையில் வந்து காசை கொடுத்தா எப்படி ட்ரிப்பு போக முடியும்? அதான் சேவிங்ஸ். அப்புறம் சேவிங்ஸும் பண்ணணும், ட்ரிப்பும் போகணும்னா எப்படி போக முடியும்? இப்படி தான் போக முடியும். இப்போ தான் ஒருத்தர் தான் போக முடியும். என்னப்பா சாப்பிட்றீங்க? இட்லி வேற? இது என்ன சப்பாத்தியா? இப்படி ட்ரெயின் ஃபுட்டு. ட்ரெயின் ஃபுட் எப்போதுமே நல்லா தான் இருக்காது. வரும்போதே வாங்கிட்டு வந்துடுவாங்க சாப்பாடு. வீட்டிலேயே செஞ்சு எடுத்துகிட்டு வரணும்னு சொல்ல மாட்டேன். அதானே வரும்போது வாங்கிட்டு வந்துருக்கணும். வீட்டிலேயே செஞ்சு எடுத்துகிட்டு வரலான்னு மட்டும் வாயிலேருந்து வராது. இருக்கட்டும் இருக்கட்டும், சாப்பிடு. அதான் வேறு வழி இல்லை. கிடைக்கும். ஆனால் ஊறவே இல்லை, அப்படி தான் இருக்குது. அதுதான் ரயில்வே இட்லி. அப்படி தான் இருக்கும். விடிய விடிய ஊற வச்சாலும் ஊறாது. அது அப்படியே தான் இருக்கும். சாம்பார் கூட லைட்டாக உள்ள நுழையாது இட்லி உள்ள. அதான் ரயில்வே இட்லி இப்படி தான் இருக்கும். சாப்பிட்டு முடிச்சுட்டு பறக்க போயிட்ட போல. என்ன பண்ணுறது, எனக்கு ட்ரெயின் அவ்வளோ பிடிக்க மாட்டேங்குது. ஏறி 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 வந்துருச்சா நைட்டு எந்திரிச்சு பார்த்தேன். நான் கம்ஃபர்டபுளா இல்லையா? உட்கார தலைதான் இடிக்கலையே. போதுமா? சாப்பிட்டாச்சு. உட்காந்துட்டு தூங்க போறியா? இல்லை படுத்து தானே தூங்க போற? படுத்துரு. ஸ்லிப்பர் அப்படி தான் இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. பிச்சர் எடுத்துட்டு இல்லையா? பிச்சர் ஜாக்கெட் எடுத்து மேலே போத்திக்க. ஜாக்கெட் எடுத்துட்டு வந்து அதை எடுத்து போட்டிக்க. ஜன்னல் வழியா மழை பேஞ்சு அப்படியே உள்ள தண்ணி வருது. பஸ்ஸில் கூட அந்த மாதிரி வராதுல்ல. லைட் ஆஃப் பண்ணவா? தூங்கணும் போல. லைட் ஆஃப் பண்ணிடணுமா? ஃபேன் ஆஃப் பண்ணிட்டேண்ணா. இது ஃபேனு போல. ஒரு தான் லைட்டு. ஏடா கரண்ட் போச்சு. இறங்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் எப்படி இருக்குது அப்படின்றத போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி செம்மையாக என்ஜாய் பண்ண வேண்டியதான். இல்லைவா? லொக்கேஷனில் செம்மையெல்லாம் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. அப்படியே வெறும் காடாக இருக்குது. அங்கங்கே நிறைய வீடு தெரியுது. காடு உள்ள வீடு தெரியுது. அவ்வளோதான் இருக்குது. இங்கே வந்தாச்சு. எந்த மோளே சேட்டை சொல்லக்கூடாதுல்ல. இப்போ என்ன பண்ணுறான்? போயிட்டு டீ அடிச்சுட்டு அப்புறம் பாத்ரூம் போய் தான் பிடிச்சிட்டு அடுத்த டே என்ன பிடிச்சி நம்மளும் போயிட்டே இருக்காங்க. எங்கேப்போ எனக்கு ஒன்றே ஒரு ஆசை மட்டும்தான். கேரளா ஃபேமஸ் ஒரு 5-6 வெரைட்டி ஃபுட்டு பார்த்து வச்சுருக்கேன். புட்டு, கடலைக்கறி, கிடைக்கிற மீட்டு, அப்புறம் நிறைய என்னமோ இடியாப்பம் எல்லாம் பார்த்து வச்சுருக்கேன். அதெல்லாம் ஒன்று விடாமல் எல்லாத்தையும் போகிறதையும் ட்ரை பண்ணிட்டு தான் இங்கே தின்னுட்டு தான் இங்கே வீட்டுக்கு வருவோம். நான் அது வரைக்கும் வர மாட்டேன். திங்க முடியலன்னு வச்சுக்கேன், மீதியை பார்சல் கட்டி போகிற வரல தின்னுட்டு தான் நான் மொத்தத்தையும் ட்ரை பண்ணி பார்த்தாமல் இல்லை வராத பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். லாட்ரி ட்ரை பண்ணுறியா? கேரளாவில் வந்து எல்லா இடத்துலையுமே லாட்ரி வந்து இருக்கும். திரும்ப மேடம் எல்லாம் லாட்ரி டிக்கெட் இருக்கும். ஏதாவது ஒரு டிக்கெட் வாங்குவோம். ஒருவேளை ஒரு 10 கோடி 50 கோடி அடிச்சிருச்சுன்னு அப்படியே வாழ்க்கையில் செட்டில் இல்லாமல் கஷ்டப்பட்டு வேலைக்கு போக தேவையில்ல. இப்போ ஸ்டேஷன் விட்டு வெளில வந்தாச்சு. ஏதாவது லோக்கல் ஃபுட் ஏதாவது நல்லதாக சாப்பிட்டு அப்படியே அடுத்துட்டு ஆப்போசிட்டில் ஒன்று இருக்குது. அது பெருமா சரவணா 100 வெஜ் ரெஸ்டாரண்ட்.
பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட் தூரமா ஆமாம்மா. புட்டு இருக்குமான்னு தெரியல, புட்டு கடலைக்கறி இருக்குமான்னு தெரியல. அல்ல ரெண்டுத்துலேயும் ஏதோ ஒரு பேர் சொன்னார், நம்மளும் தெரிஞ்ச மாதிரி அவர் சொன்ன பேரில் ஏதோ ஒன்று நம்மளும் இது பண்ண வேண்டியது, அவ்வளோதான், வேலை முடிஞ்சிருச்சு. அதே க்ரீமீஸு அப்படின்னு ஒரு க்ரீமீஸு அப்புறம் தான் சொன்னார். க்ரீமீஸு கடலைக்கறி எக்கு கறி அப்படின்னாரு. என்ன க்ரீமீஸுன்னு தெரியல, வந்தோடனே பார்த்தா தான் தெரியும் எனக்கு என்ன தெரியும். தெரிஞ்ச மாதிரி போய் அடிச்சுட வேண்டியதான். ஓகே ஓகே ஓகே. இதானா அது பட்டாணி மசாலா தான் ஸ்டீவ் என்னமோ ஒரு பேர் சொன்னார், கிஸ்மி குஸ்மின்னாரு. தாண்டா ட்ரை பண்ணுறேன். புட்டு கடலைக்கறி இது கேரளாவில் வந்து ஃபர்ஸ்ட் காலையில மீல்ஸ். நல்லா தான் இருக்கு. என்ன தேங்காய் அவ்வளோ தேங்காய் எது சொல்லிக்கலாமா ரொம்ப சதானியாக இல்லையா? கடலைக்கறி சாப்பிட்டு நெக்ஸ்ட் ட்ரெயின் ஏற வந்தாச்சு. கடலைக்கறி எப்பறம் இருந்துச்சு? புட்டு கடலைக்கறி எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ரெண்டுமே இங்கிட்டும் கொண்டக்கடலை அங்கிட்ட சென்னா ரெண்டுமே கடலையாக சாப்பிட்றதுக்கு தகட்டானா அந்த இடியாப்பத்துக்கு சேனா அது என்னடா அது நீ சாப்பிட்டியா பாயாவா சே ஆப்பம் அப்பம்மா ஆப்பத்துக்கு கொடுத்த சைடிஷ் வந்து நல்ல டேஸ்ட்டாக சுவையாக இருந்துச்சு. புட்டு கொடுத்த கடலைக்கறி வந்து அந்தளவுக்கு டேஸ்ட் இல்லை, கொஞ்சம் திகட்ட ஆரம்பிச்சிருச்சு. தேங்காய் நிறையா போட்டிருக்கேன். இங்கே கோகோனட் ஆயிலெலாம் அதிகமாக குக் பண்ணுவாங்க இந்த சைடு. ஸோ வந்து ஒரு 10 வெரைட்டியில் 2 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பேலன்ஸ் 8 வெரைட்டி இருக்குது. அதெல்லாம் அவ்வளோ நான்வெஜ் தான், அதையும் ஒரு கை பார்த்துரும். இங்கதான் போனேன், பாத்ரூம் சைடு இங்கிட்ட போவேன், இங்கே தான் போனேன். சீட் நம்பர் 17 நெக்ஸ்ட் ட்ரெயின் ஏரியாச்சு. கேரளா ஃபுல்லாக ரொம்ப ஜேர்னி ரொம்ப லாங்காக இருக்குது. நான் கூட ஒரே ட்ரெயினில் போயிட்டு டக்குன்னு போயிட்டு வந்தாலும் நினச்சேன். போகிற டெஸ்டினேஷன் அந்த மாதிரி பொண்ணுமா வந்து சொல்கிறது ஏதோ ஒன்று. ஃபைனலி நம்ம டெஸ்டினேஷன் ரீச் ஆயிடுச்சு. எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு போர்டை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். எஸ், ஆலப்புழா வந்திருக்கோம். ஆலப்பி போட் ஹவுஸ் தான் நம்ம விசிட் பண்ண வந்திருக்கோம். ஸோ டெஸ்டினேஷன் நம்ம ரீச் ஆயாச்சு. தஞ்சாவூர்லேருந்து இங்கே வரது ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஏன்னா வந்து ஒரே டைம் டேரெக்டாக ஆலப்பிக்கு கிடையாது. தஞ்சாவூர்லேருந்து நேராக நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆலுவாங்க ரோட் ஸ்டேஷன் வந்து அங்கேருந்து ட்ரெயினை பிடிச்சி மறுபடியும் இந்த ஆலப்பி போட் ஹவுஸ்க்கு வந்து ஆலப்புழா வந்து சேர்ந்துருக்கோம். நானே சிவாவும் எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்றத அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இதோட நம்ம கேரளா வந்து ரீச் ஆனதோடு அந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பார்ட் 2ல் நம்ம என்ன பண்ணுறோம் கண்டிப்பாக கெஸ் பண்ணியிருப்பீங்க என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத. ஸோ அடுத்த வீடியோவில் நீங்கள் அதை பார்ப்பீங்க. என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னப்பா வேறு சொல்ல விரும்புறியா? இல்லை, இப்போதான் ஸ்டார்ட்டே ஆகுது ட்ரிப்பு. ரொம்ப ஷார்ட் டைம் ட்ரிப்பு இது வந்து. இன்றைக்கி முடிச்சு நாளைக்கு சாயந்தரம் ட்ரெயினை பிடிச்சி ஊரை போட்டு போய் ஆகணும். ரொம்ப ஷார்ட் ட்ரிப்பு இது வந்து. 2 days ஒன்லி, வீக்கெண்ட் ட்ரிப். அதான் சரி, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய், பாய். வணக்கம்.